தீராத மன உளைச்சல், மகள் செய்த பெரும் அசிங்கம். இதனால திடீர்னு நடிகர் ரஜினிகாந்த் நள்ளிரவுல மாரடைப்பு ஏற்பட்டு வலியில பயங்கரமா கதறி துடிச்சிருக்காரு. மருத்துவமனைக்கு போற அந்த வழியிலேயே அவருக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரும் துயரம் அனைவருமே உச்சக்கட்ட சோகத்துல மூழ்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான சூப்பர் ஸ்டார். ஸோ என்னதான் சினிமாவில் அவ்வளோ பேர் சாதனை பண்ணியிருந்தாலும், சொத்து பத்து புகழ்னு எல்லாமே இருந்தாலும், அவருடைய வீட்டில் அவருக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. ஸோ ஒரு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 5, 6 பொண்ணை பெற்றுட்டோம்னா அவன் எவ்வளோ பேர் அரசனாக இருந்தாலும் ஆண்டி தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தாங்க இவர் 2 பொண்ணை பெற்றுட்டு வாழ்க்கையில் படக்கூடாத நிறைய கஷ்டங்களையும் அசிங்கங்களையும் பட்டிருக்காரு. இது இவருக்கு போக 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 பயங்கர மன உளைச்சல் உள்ளாக்கியிருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, வயசு 70 ஆகுது, இன்னமும் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு. அவருக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம எங்க வீட்டில் இருந்தோம்னா நம்மளால எந்த நேரம் பார்த்தாலும் அதை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது நம்மள பெரிய அளவில் பாதிப்படை வைக்கும் அப்படின்னு தான் அவரு இந்த வயசுலயும் மன நிம்மதிக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு படம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனா இது நம்மள பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம். ஆனா அப்படிலாம் இருந்த நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு திடீர்னு இன்னைக்கு இன்னும் பயங்கர ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. இந்த மன உளைச்சலை தாங்கிக்க முடியாத அந்த நேரத்தில் தான் அவருக்கு இப்படி ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு அவருக்கு மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு. அவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யாவுக்கு நடிகர் தனுஷை கிட்டத்தட்ட ஒரு 17 வருடத்துக்கு முன்னே திருமணம் பண்ணி வச்சாரு. ஆனா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட நிறைய கருத்து வேறுபாட்டால திடீர்னு 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகும் கூட நடிகர் தனுஷ் கூட தன் மகளை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் நிறைய முறை போராடி இருக்காரு. சொல்லப்போனா தனுஷுடைய காலில் கூட விழுந்திருக்கார் ரஜினிகாந்த். ஆனா இருந்துமே தனுஷ் கொஞ்சம் கூட மனசு இறங்கவே இல்லை. இதுக்கிடையில தன் மகளுடைய வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஏக்கம் நம்ம ரஜினிகாந்துக்கு ரொம்பவும் அதிகமாகவே இருந்திருக்கு. தன்னுடைய 2வது மகளுக்கு இதே மாதிரி நேர்ந்தப்போ தன் 2வது மகளை இன்னொரு முக்கியமான தொழிலதிபருக்கு திருமணம் பண்ணி வச்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணாரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அதே மாதிரி தனுஷ் விட்டுட்டா என்ன, தன் மகளுக்கு எதிர்காலம் இருக்கு, வயசும் இருக்கு, அதனால 2வது திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ரஜினிகாந்த் முடிவு பண்ணியிருக்காரு. இதை பத்தி தன் மனைவிகிட்டையும் பேசியிருக்காரு, ஐஸ்வர்யா கிட்டையும் பேசியிருக்காரு. ஆனா ஐஸ்வர்யா தனுஷோடைய இந்த பிரச்சனைனால இதுக்கு மேல எனக்கு திருமணமே வேணாம், நான் தனியாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்துமே ரஜினிகாந்துக்கு தன் மகளுடைய வாழ்க்கை இப்படி போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால எப்படியாவது இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்காக சில ஆண்களை மாப்பிள்ளை கேட்டு அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இது எல்லாமே ஐஸ்வர்யாவுக்கு தெரிய வந்திருக்கு. ஐஸ்வர்யா தன் அப்பா கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. ஆனா ரஜினிகாந்த் அது எதையுமே ஏத்துக்கவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கிட்ட, எனக்கு மட்டும் நீங்க 2வது திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்சி யாரையாவது நான் ஓடி போய் திரும்ப பண்ணிப்பேன் தவிர மற்றபடி இதுக்கு மேல நீங்க பாக்குற எந்த ஒரு பையனையும் நான் இதுக்கப்புறம் திரும்ப பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க ஐஸ்வர்யா. இது ரஜினிகாந்துக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ தன்னால்தான் தான் பொண்ணோட வாழ்க்கை பறி போயிடுச்சா அப்படின்னு அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணியிருக்காரு. மனசு உடைஞ்சு போன ரஜினிகாந்த் தனது வீட்டிலேயே 2 நாளா முடங்கி இருந்திருக்காரு. சரியா சாப்பிடல, அவர் போடக்கூடிய எந்த மாத்திரைகளையுமே சாப்பிடல. தன் மகளோட வாழ்க்கை நான் தான் அழிச்சிட்டனா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அவருக்கு பயங்கர மன உளைச்சல் உண்டாக்கியிருக்கு. அதை பத்தியே யோசிச்சுட்டே இருந்திருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள். அப்படி யோசிச்சுட்டு இருந்த ரஜினிகாந்துக்கு திடீர்னு நள்ளிரவுல மாடி பெருப்பட்டு வழியில துடிச்சிருக்காரு. யாருக்குமே தெரியல. ரொம்ப நேரம் கழிச்சுதான் சத்தம் கேட்டு அவங்களோட வீட்டுல எல்லாம் ஓடி போய் பார்த்திருக்காங்க. பதறி போய் அவரை மருத்துவமனைக்கும் கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. அப்படி போற வழியிலேயே அவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய சோகம் அனைவரையுமே உச்சக்கட்ட அதிர்ச்சியிலையும் மீளாத சோகத்திலையும் மூழ்க வச்சிருக்கு.